ஆணையரவு விவகாரம் சபையில் பொங்கி எழுந்த அர்ச்சுனா, தடுமாறிய சுனில் ஹந்துன்னெத்தி. அரசு வெளிநாட்டு கடன்களில் 20 டிரில்லியனுக்கு என்ன நடந்தது? ஆவணங்கள் மாயம். ஹர்ஷன சூரியபெரும தெரிவிப்பு. தமிழ் சிங்கள மொழி கற்கை குறித்து பாடசாலைகளில் கட்டாயமாக்கப்பட உள்ள நடைமுறை. தேங்காய் விலையை கட்டுப்படுத்த சதசு மூலம் புதிய திட்டம். அமைச்சரவையில் ஏற்பட உள்ள மாற்றம், புதியவர்களுக்கும் வாய்ப்பு. வெளிநாடுகளில் வசிப்போர் வழக்கு விசாரணைகளுக்காக இலங்கைக்கு வருகை தர வேண்டிய அவசியமில்லை, நீதியமைச்சர் தெரிவிப்பு. மஹிந்தவின் உறுப்பினர்களின் ஆதரவை பெற முயற்சிக்கும் ஆளும் கட்சியினர், டிவி சாணக்க நாடாளுமன்றில் பகிரங்கம். அமெரிக்காவில் நாட்காலிலிருந்து விழுந்த விபத்துக்குள்ளான வசில் ராஜபக்ச. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பங்குதாரர்களை செயற்திறனுடன் இணைக்கின்ற நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா கண்காட்சியான சஞ்சாரக உதாவ 2025 கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணிகம் மற்றும் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாட்டாளர்கள் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த சஞ்சாரக உதாவ நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகங்களுக்கும் சுற்றுலாத்துறையில் பிரவேசிக்க விரும்பும் எவருக்கும் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான சந்தை வாய்ப்புகளை அடையாளம் காண ஒரு சிறந்த வாய்ப்பாகும். 250 வர்த்தக கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறும். இதில் ஹோட்டல்கள், பயண முகவர்கள், விமான நிறுவனங்கள், சுற்றுலா சேவை வழங்குநர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் 2025 ஆண்டு சுற்றுலா எழுச்சியின் ஆண்டாகும் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுற்றுலாத்துறையிலிருந்து $5 பில்லியன் வருவாயை ஈட்ட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் ஜெயசுந்தர, இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணிகத்தின் தலைவர் புத்திக ஹேவாவசம் மற்றும் இலங்கைக்கான ஜேர்மன் நாட்டு தூதுவர் உட்பட விருந்தினர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆளுங்கட்சியினர் எந்த ஒரு அனுபவம் இல்லாத, முகாமைத்துவ தகுதி இல்லாத, தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை ஆணையரவு உப்பளத்தில் முகாமைத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், Let me read these 27 questions. அண்மைய நாட்களாக இலங்கை முழுவதும் ஒரு நாட்புறமும் கடலால் சூழப்பட்ட தன்னிறைவான ஒரு நாடாக இருந்தும் இலங்கையிலே மிகவும் அடிப்படையான உணவு பதார்த்தமான கடல் உப்பு பற்றாக்குறை என்பது மிகவும் பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இலங்கையிலே பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்பட்ட கடல் உப்பானது வடக்கு மாகாணத்தில் ஆணையரவு, பரந்தன், உப்பளத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் இதுவரை காலமுமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பதை தாங்கள் அறிந்திருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் அண்மையில் மக்களால் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்பப்படுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்த தங்களுடைய பாராளுமன்ற, முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், தெற்கிலிருந்து வந்த உங்களுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்தன் உப்பளத்திலே உப்பினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய போவதாக அண்மைய காலங்களில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதனால் ஏற்பட்ட தங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்கள் இருந்து முகாமைத்துவம் செய்கின்ற முகாமைத்துவ கட்டமைப்புகளை சீர்குலைத்து பெருமளவானவர்களை இடமாற்றம் செய்து தங்களுக்கு சார்பான எந்த ஒரு அனுபவமற்ற முகாமைத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமைத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது 6வது நாட்கள், நான் நினைக்கிறேன் இப்போது 12வது நாட்களாக பரந்தன் உப்பளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகி இருக்கிறேன். அந்த உப்பளத்து தொழிலாளர்களை மிக கேவலமாக நடத்தப்படுவதாகவும் அதேவேளை தொழிலாளர் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமைவாறு இல்லாதவாறு பலவந்தமாக உப்பளத்திலிருந்து போலீசாரின் உதவியுடன் அராஜகமாக வெளியேற்றப்பட்டிருப்பதும், அதே நேரம் மேலும் 12 நாட்களுக்கு மேல் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால்
பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும். முதலாவது கேள்வி, ஆணையரவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா? இரண்டாவது, ஆணையரவு உப்பளத்தில் 2024ஆம் ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை. இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மூன்றாவது, ஆணையரவு உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் 3 மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாலாவது, அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த 6 நாட்களாக, இப்போது 12 நாட்கள் ஆகிறது, வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆணையரவு உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மிகவும் குறைந்துள்ளது அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஐந்தாவது, தற்போது நாட்டில் உப்பினை பிறிதொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? ஆறாவது, தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதையும் அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆணையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏழாவது, உடனடியாக தொழிலாளர்களை மீண்டும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா? எட்டாவது, இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைவடைந்து இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா? அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதேவேளை அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று மட்டுமே கேட்கிறேன். நன்றி. ගරු කතානායකතුමනි, මේ ප්‍රශ්නය අපිට ලැබුණේ ඊයේ හවස 2ට විතර අපේ අමාත්‍යාංශයට. ඊයේ මගේ කතාවෙත් යම් කිසි පැහැදිලි කිරීමක් කළා. මේක සම්පූර්ණ විස්තරයක් සහිත පිළිතුරක් සතියකින් ලබා දෙනවා පාර්ලිමේන්තුවට. ஆறாம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை 2வது மொழியாகவும், தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை 2வது மொழியாகவும் கற்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் மாணவர்கள் சிங்கள மொழியை 2ஆம் மொழியாக கற்க வேண்டும். அதேவேளை 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழ் மொழியை 2ஆம் மொழியாக கற்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு குறித்த மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கப்படும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற்றுக்கொள்ளும் போது அதிலும் மோசடி செய்யும் கலாச்சாரம் தான் கடந்த காலங்களில் காணப்பட்டன. பெற்றுக்கொண்ட அரசு முறை கடன்களில் சுமார் 20 டிரில்லியன் ரூபாய் வரையான நிதிக்கு நேர்ந்தது என்ன என்பதற்கு முறையான ஆவணங்கள், குறிப்புகள் ஏதுமில்லை. கணக்காய்வு திணைக்களத்தின் ஊடாக உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது: அரசாங்கம் என்ற அடிப்படையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கடன் பெற்றுக்கொள்ள முடியும். அரசாங்கம் பிணியாகி அரசு நிறுவனங்கள் சர்வதேச பிணை முறியங்களில் இருந்து கடன் பெற்றுக்கொள்ளும் வசதிகளும் காணப்படுகின்றன. அத்துடன் நிறுவன கட்டமைப்பின் ஊடாக வெளிநாட்டு நிறுவனங்களில் கடன் பெற்றுக்கொள்ள முடியும். கடன் பெறுகையின் போது வெளிப்படைத்தன்மை மற்றும் முறையான கணக்காய்வு அத்தியாவசியமானது. இருதரப்பு மற்றும் பல்தரப்பு கடன்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. கடன் பெறுவதை போன்று கடன் முகாமைத்துவம் அத்தியாவசியமானது. கடந்த காலங்களில் எவ்விதமாக வரையறைகளும் இல்லாமல் வெளிநாட்டு அரசு முறை கடன்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டன. பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களினால் செயற்படுத்தப்படும் கருத்திட்டம் என்ன? அந்த கருத்திட்டத்தினால் வினைத்திறனான பிரதிபலன்கள் கிடைக்கப்பெறுமா என்பது முறையாக ஆராயப்படவில்லை. பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களையும் கொள்ளையடிக்கும் கலாச்சாரமே காணப்பட்டது. 2026ஆம் ஆண்டு முதல் காலாண்டளவில் அரசு நிதி முகாமைத்துவ காரியாலயம் ஸ்தாபிக்கப்பட்டு நிதி விவகாரங்கள் குறித்து புதிய திட்டங்கள் செயற்படுத்தப்படும். மத்திய வங்கியின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும். கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட அரசு முறை கடன்களுக்கு நேர்ந்தது என்னவென்பது இன்று கணக்காய்வாளர் திணைக்களத்தால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளன. பெற்றுக்கொண்டுள்ள வெளிநாட்டு அரசு முறை கடன்களில் சுமார் 20 டிரில்லியன் ரூபாய் வரையிலான நிதிக்கு என்னவாயிற்று என்பதற்குரிய ஆவணங்கள் மற்றும் குறிப்புகள் ஏதும் கிடையாது. இவ்விடயம் குறித்து கணக்காய்வு திணைக்களம் ஊடாக விசேட நடவடிக்கைகள் எதிர்வரும் காலங்களில் எடுக்கப்படும். பெற்றுக்கொண்ட அரசு முறை வெளிநாட்டு கடன்கள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்பட்டு கணக்காய்வுக்குட்பட்டு பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் தரவுகள் பகிரங்கப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த நாடு நிதியியல் ரீதியில் வங்குரோத்து நிலை அடைந்திருக்காது என்றார்.
கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு 477 மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 555 மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் தெரிவித்தார். இதற்கிடையில் தேங்காய் விலையை கட்டுப்படுத்த சதசு மூலம் அடுத்த வாரம் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதன்படி பெருந்தோட்ட நிறுவனங்களின் சதோசக்கள் மூலம் நுகர்வோருக்கு தேங்காய்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலின் போது ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான விமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்போதைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் தாம் உள்ளிட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார். சில வேளைகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார். ஹட்டுநாயக்க முதலீட்டு வலயத்தில் உள்ள நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை $100 மில்லியன் இழப்பு காரணமாக மூடப்பட்டுள்ளதாக பதில் தொழிலாளர் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக தொழிலாளர் திணைக்களத்தினால் தொழிற்சாலை மூடப்பட்டது. வணிக தேவைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேலை இழந்த ஊழியர்களுக்கு ஹட்டுநாயக்கவை சுற்றியுள்ள பிற நிறுவனங்களில் வேலை வழங்க தொடர்புடைய தொழிற்சாலை தலையிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1416 ஊழியர்கள் வேலை இழந்த நிலையில் மற்ற நிறுவனங்களில் 1900 ஊழியர்களுக்கு வேலை வழங்க தொழிற்சாலை தலையிடுவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக தொழிலாளர் தரப்புடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் தலையிடுவதாக கூறிய மஹிந்த ஜெயசிங்க தொழிலாளர் சட்டத்தின் கீழ் இழப்பீட்டை விட அதிக இழப்பீட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிறுவனத்தை மூடுவதற்கான முடிவு இந்த நாட்டில் முதலீடுகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அடுத்த உத்தியபூர்வ வெளிநாட்டு பயணம் ஜூன் 10 தொடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் இதனை வெளிப்படுத்தினார். முன்னதாக ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கும் பின்னர் சீனாவிற்கும் பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் விஜயம் செய்தார். இந்த ஜெர்மனி பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணமாக திட்டமிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை பண்டாரதுவ காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். காவல்துறையினரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த 2 பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்துச் செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் காவல் நிலையத்தில் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர் அச்சுறுத்தல் அபாய நிலையில் உள்ளவர்கள் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்காமல் சிறைச்சாலையில் இருந்தவாறு நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் பங்கு பெற்ற முடியும். அதேபோல் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஏதேனும் வழக்கு விசாரணைகளுக்காக இனி இலங்கைக்கு வருகை தர வேண்டிய அவசியமில்லை. தூதுவர் ஆலயத்தின் ஊடாக சாட்சியம் அளிக்க முடியும். குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டமூலமூடாக இதற்கான வசதிகள் வெகு விரைவில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: நாட்டு மக்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல விரும்புவதில்லை. சட்டத்தரணிகள் மற்றும் நீதிபதிகள் மாத்திரமே நீதிமன்றத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். அதுவும் அங்கவர்கள் தொழில் புரிவதால். சாட்சியாளர்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல விரும்புவதில்லை. வழக்கு பிற்போடல் மற்றும் அலைக்கழித்தல் ஆகியவற்றால் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு பொதுமக்கள் விரும்புவதில்லை. நீதிமன்றங்களில் நேரம் வீண்முறையமாக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீதிமன்ற கட்டமைப்புக்குள் தோற்றம் பெற்றுள்ள சிக்கல்களுக்கு ஒரு அரசாங்கமோ அந்த அரசாங்கத்தின் நீதி அமைச்சர்களோ பொறுப்பு கூற வேண்டியதில்லை. காலம் காலமாக
காரணமாகவே இந்த பிரச்சினைகள் தோற்றம் பெற்றுள்ளன. ஆகவே இவற்றுக்கு தீர்வு காணும் பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்திற்கு உண்டு. சிறைச்சாலைகளின் நெரிசலை வரையறுத்தல், வழக்கு விசாரணைகள் தாமதமாகுவதை தவிர்த்தல், ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல், அதற்கான ஏற்பாடுகளை வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்களை இது உள்ளடக்கியுள்ளது. வழக்கு விசாரணைகள் தாமதமடைதல் மற்றும் வளங்கள் வீண்முறையமாதல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும். நவீன தொழில்நுட்ப வசதிகளை நீதிமன்ற கட்டமைப்புக்குள் கொண்டுவரும் வகையில் இந்த திருத்தச் சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைகள் தாமதமடைதல் மற்றும் நீதி கிடைப்பனவில் ஏற்படும் தாமதம் ஆகியவற்றால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் நீதிமன்ற கட்டமைப்பில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு கணிசமான அளவு தீர்வு காண முடியும். குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் ஏதேனும் வழக்குக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் போது வாதியும் இருக்க வேண்டும், பிரதிவாதியும் இருக்க வேண்டும், சந்தேக நபரும் சாட்சியாளரும் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும், சாட்சி கூண்டிலிருந்து சாட்சியம் அளிக்க வேண்டும். இவர்களில் எவரேனும் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்காவிடின் வழக்கு பிற்போடப்படும். இதனால் அன்றைய தினம் வருகை தந்திருந்த ஏனையவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். இந்த பிரச்சினைக்கு தொழில்நுட்ப ரீதியில் தீர்வு காணும் பொருட்டு இந்த திருத்தச் சட்டம் மூலம் ஆக்கப்பட்டுள்ளது. சட்ட மூலத்தின் 144வது பிரிவில் நீதிமன்றத்தின் முன்னிலையில் தனிப்பட்ட முறையில் ஆஜராகாமல் இணையம் வழிமுறையில் முன்னிலையாகலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று அனைவரின் கைகளிலும் ஸ்மார்ட் தொலைபேசிகள் உள்ளன. சந்தேக நபர்களையும் சாட்சியாளர்களையும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வராமல் தொலைத்தொடர்பு இணைய முறைமையின் ஊடாக வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளலாம். கோவிட் காலத்தில் உரிய ஏற்பாடுகள் இல்லாத நிலையிலும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் நிகழ்நிலை முறையில் இடம்பெற்றுள்ளன. இன்று அந்த நடவடிக்கைகளுக்கு சட்ட அந்தஸ்து வழங்க தீர்மானித்துள்ளோம். நீதிமன்றத்திற்கு வருகை தராமல் விசாரணைகளில் பங்கு பெற்றுவதற்கு நீதிபதி அனுமதி வழங்கும் விதிமுறைகள் 144வது பிரிவின் 4வது உபப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவரேனும் சந்தேக நபர் அல்லது சாட்சியாளரின் உயிருக்கு பாதிப்பு அல்லது அச்சுறுத்தல் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குற்றவாளி ஒருவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் போது அவருக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஏதும் ஏற்படுமாயின் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவரை அழைக்க வேண்டிய தேவையில்லை. அத்துடன் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால் அவரை அழைக்க வேண்டியதில்லை. சிறைச்சாலையில் இருந்தவாறே நிகழ்நிலை முறைமை ஊடாக விசாரணைகளில் பங்கு பெற்றலாம். அண்மையில் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் கொலை செய்யப்பட்டார். எதிர்வரும் காலங்களில் அவதான நிலையில் உள்ளவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டிய அவசியமில்லை. இதற்கான சட்ட ஏற்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளிலும் நீதிமன்றங்களிலும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுக்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த திருத்தச் சட்ட மூலத்தின் ஊடாக வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஏதேனும் வழக்கு விசாரணைகளுக்காக இலங்கைக்கு வருகை தர வேண்டிய அவசியம் இல்லை. தான் வசிக்கும் நாட்டில் உள்ள இலங்கைக்கான தூதுவர் ஆலயம் அல்லது கொன்சியுலர் காரியாலயத்தின் ஊடாக நவீன தொழில்நுட்பம் ஊடாக விசாரணைகளில் பங்கு பெற்ற முடியும். இதற்கு முன்கூட்டியதாக சத்திய கூற்று ஊடாக தனது அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். மக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். கொழும்பின் புறநகர் பகுதியான மாலைப்பேயில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் காசாளராக பணிபுரிந்த பெண் அந்த நிறுவனத்தின் பெட்டகத்திலிருந்து சுமார் 2.5 மில்லியன் ரூபாவை திருடியுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. குறித்த சந்தேக நபரான பெண் தற்போது அங்கிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரை கண்டுபிடிக்க மாலைப்பே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காசாளராக பணிபுரியும் போது அந்த பெண் தனது கையில் வைத்திருந்த கைக்குட்டையை பயன்படுத்தி நுட்பமான முறையில் திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவிலும் பெண்ணின் மோசடி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச விபத்துக்குள்ளாகி கழுத்து மற்றும் நரம்பு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் சட்டவிரோத நில பரிவர்த்தனை தொடர்பில் இடம்பெற்ற வழக்கின் போது இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பசில் ராஜபக்சவை எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்திரை நீதவான் அருண புத்ததாசவினால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்திரை பகுதியில் 50 மில்லியனை பயன்படுத்தி வாங்கப்பட்ட நிலம் தொடர்பான வழக்கு தொடர்பாக இந்த வழக்கு இடம்பெற்றிருந்தது.
குறித்த நிலத்தை வாங்கியமை தொடர்பில் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கில் முன்னதாக பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட 2 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையான போதிலும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியின் சகோதரி அயோமா கலப்பத்தி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இந்த வழக்கின் மனுதாரர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பின்வரும் உண்மைகளை நீதிமன்றத்திற்கு வழங்கியிருந்தார். இந்த வழக்கின் 3வது சந்தேக நபரான பசில் ராஜபக்சவுக்கு செப்டம்பர் 18, 2024 அன்று மட்டுமே வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழலில் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என கூறப்பட்டுள்ளது. எனவே அவரது பிணையை ரத்து செய்து நியாயமான காரணத்தை தெரிவிக்காமல் நீதிமன்றத்தை தவிர்ப்பதற்காக பிடியாணை பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதி சார்பாக முன்னிலையான சட்டத்திரணி தனது வாதங்களை முன்வைக்கையில் தனது கட்சிக்காரர் மே 18, 19 ஆகிய தேதிகளில் நாடு திரும்புவதற்காக விமான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்திருந்தார். இருப்பினும் அவர் அமெரிக்காவில் ஒரு நாட்காலியிலிருந்து விழுந்து கழுத்து மற்றும் நரம்பு காயங்களுக்குள்ளாகியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்கள் அவர் 6 மாதங்களுக்கு விமானத்தில் பயணம் செய்ய வேண்டாம் என்று பரிந்துரைத்துள்ளனர் என கூறியுள்ளார். இதற்கு பதில் வழங்கிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மருத்துவ அறிக்கைகளில் முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இந்த எக்ஸ்ரே அறிக்கைகளை பார்த்த பிறகு இது கழுத்து சுளுக்கு மற்றும் தவறான தோரணை காரணமாக ஏற்பட்ட லேசான தசைப்பிடிப்பு மட்டுமே. இது 1 வாரம் அல்லது 2 வாரங்களில் குணமாகும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மருத்துவ அறிக்கைகள் மார்ச் 18, 2025 அன்று வெளியிடப்பட்டன. பிரதிவாதி சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்திரணி சொல்வது போல் 6 மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்க மருத்துவ பரிந்துரை இருந்தால் மே 18 மற்றும் 19 தேதிகளுக்கான விமான டிக்கெட்டுகள் ஏன் முன்பதிவு செய்யப்பட்டன? எனவே இந்த மருத்துவ அறிக்கைகளை நீங்கள் ஏற்க வேண்டாம். சந்தேக நபரின் பிணையை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்த பிரதிவாதி சார்பான சட்டத்திரணி எனது கட்சிக்காரர் நோய்வாய்ப்படாமல் வராததால் அவர் ஒரு திருடன் என்று காட்ட முயற்சிக்கிறீர்களா? ஆனால் அவை அமெரிக்காவிலிருந்து வந்த மருத்துவ அறிக்கைகள். எங்கள் மருத்துவர்களைப் போல திருடர்கள் இல்லை. எனது கட்சிக்காரர் அடுத்த நீதிமன்ற தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாவார் என கூறியுள்ளார். இதன்படி இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த மாத்திரை நீதிவான் அருண புத்ததாச தனது உத்தரவை அறிவித்தார். இந்த வழக்கு நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதன்படி சந்தேக நபரான பசில் ராஜபக்ச அடுத்த நீதிமன்ற தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உத்தரவிடப்படுகிறார். இந்த வழக்கு நவம்பர் 21 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என்றார். ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தியினர் மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜன பெரமுனவின் மூலம் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவானவர்களின் ஆதரவை பெற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த உறுப்பினர்களை ரகசியமாக அணுகி உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்கான ஆதரவை கோரி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். ஆதரவு தர மறுத்தால் அவர்களுக்கு அச்சுறுத்தல்களும் விடுக்கப்படும் சிசிடிவி காட்சிகள் தம்மிடம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் சுயாதீன குழுக்களில் கொள்ளையர்கள் இருப்பதாக பழைய திருடர்கள் சுயாதீன குழுக்களில் இருந்து வந்தவர்கள் என்றும் முன்னர் தேசிய மக்கள் சக்தியினர் கூறி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இப்போது அவர்கள் ரகசியமாக தங்கள் உறுப்பினர்களை அணுகுகிறார்கள். கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தாமல் பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் வீடுகளுக்கு செல்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த நாட்களில் திருடர்களாக தெரிந்தவர்கள் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் சிக்கலில் இருக்கும் போது தேசிய மக்கள் சக்திக்கு நல்லவர்களாக தெரிவதாகவும் சாணக்கு சுட்டிக்காட்டியுள்ளார்.